உள்ள போறதா இருந்தா இதுல குனிஞ்சு போறோம். பயந்துட்டேன்டா. நீ இளைய பார்த்து பயந்துட்டேன்டா. மேல அதை மறந்தேன். டேய் பாத்ரூம் சைடுல போகாதடா ஜூகி. பார்த்தாலே தெரியுது பாத்ரூம். அங்க ஏதோ மூவிங்ல இருக்கிற மாதிரி இருக்கு. நீங்க என்ன பின்னாடி தள்ளி விட்டீங்க அஜய்? அன்னைக்கு மாதிரி வவ்வால் பறந்துட போதும் அஜய். நான் பறந்துடுவேன் அஜய். சார் இங்க ஒரு மூவ்மெண்ட் இல்லை சார். இது வந்து என்ன நம்பிக்கைன்னா இந்த இடத்துல வந்துட்டு அது PONTIANAK ஆமா நாக் நாக் தியானாக் அது இருக்குன்னு. Let's go. எது அண்டர்கிரவுண்டா? தோண்டி வச்சிருக்காங்க. Sorry, just want to take a photo to shoot only. ஆமா எல்லாம் தோண்டி தான் வச்சிருக்காங்க. எப்பறம் அதுக்குள்ள போறது? எவனும் உள்ள போறக்கூடாதுன்னு தான் தோண்டி வச்சிருக்கானுங்க போல இருக்கு. ஏண்டா இதெல்லாம் பார்க்க முடியாது. இந்த வீடியோ சூஸ் பண்ண நம்ம நான் என்னத்த கண்டேன்? ஏதோ பேய் இருக்குன்றானுங்க, பயந்தா கோழிக்க பிசாசு இருக்குன்றானுங்க. ஏய் என்ன நடக்குறா? யார கிட்ட அத எடுத்து போடா. இத எடுத்து போடா. அவர் வேற ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு. என்ன தெரியுதாஜே? ஏதாச்சும் தெரிகிறதா? எல்லாத்தையும் அடிச்சு வச்சிட்டாங்க பாரு. உள்ளுக்கு போக கூடாதுன்னு தான் போல இருக்கு அது. கீழே அடிங்க. ஆமா ஓகே. பின்னாடி சைடு போய் பாப்பேன் என்ன இருக்குன்னு. குருவி பறந்துகிட்டு இருக்குண்ணே. ஃப்ளவர்ஸ்ல குளுவா உள்ள போறதா இருந்தா இதுல குனிஞ்சு போறோம். பயந்துட்டேன்டா. நீ இளைய பார்த்து பயந்துட்டேன்டா. மேல அதை மறந்தேன். இப்படா உள்ளுக்குள்ள அடிச்சு காடி லைட் தான் அடிச்சிட்டு இருக்கா உள்ளுக்கு. எப்படி இதை உடச்சு விட்டு யாரும் உள்ள போக கூடாது உடச்சு விட்டுருக்கானுங்களா? திருடுறதுக்கு வந்துட்டு போயிட்டானுங்களான்னு தெரியலையே. நீ அதை பார்த்து பயந்து ஜெருக்கு விட்டா தானே நான் தெரிசல. அதை பார்த்து ஜெருக்கு விட்டா தானே. பின்னாடி வீடு இருக்குண்ணே. கீழே பார்த்து. ஏய் அதுவும் அதே மாதிரி தான். என்னண்ணே குருவி தான் பறக்குது. டேய் பாத்ரூம் சைடுல போகாதடா ஜூகி. பார்த்தாலே தெரியுது பாத்ரூம். கதவே எப்படி சாத்துவான்? சாத்திடுவான்னு சொன்னது ஆஜோயா. சாத்திக்கிட்டு போ, முடிக்கிட்டு போ போ போ. அதுவும் பாத்ரூம் தான். இதுவும் பாத்ரூம் தான் முருகேசா. பின்னாடி கொல்ல பக்கம் போறோம். வா வந்து விட்டு போ. பத்தியா வேடியா நம்ம பாத்துட்டீங்களா? லைட் அடைச்சு வச்சிருக்கேன். பேட்டரி சேவ் பண்றேன். திடீர்னு நான் எங்கன்னா இருட்டுல போயிட்டு லைட்ல பேட்டரி கிட்ட முடிச்சு போச்சுன்னா மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும். கீழே நிறைய குழி குழியா இருக்கு, பாத்து வாங்க. அஜய் கீழே பாத்தீங்களா அஜய் குழிய? அஜய் பாத்துட்டீங்கன்னா அந்த இடத்துக்கு போக கூடாது. இல்ல இங்க வாடை கொஞ்சம் வேற மாதிரி இருக்கு. கர்மா என்ன இப்படி நாறுது? I don't like this kind of வாடை சால். அங்க ஏதோ மூவிங்ல இருக்கிற மாதிரி இருக்கு. गाइस வெயிட் பண்ணுங்க गाइस. நீங்க என்ன பின்னாடி தள்ளி விட்டீங்க அஜய்? அன்னைக்கு மாதிரி வவ்வால் பறந்துட போதும் அஜய். நான் பறந்துடுவேன் அஜய். வாடா கிளம்பு. பயப்படாத பயத்த காட்டாத முகத்துல. நீ பின்னாடி வாடா. போயிடலாம் மாப்பிள்ள. உள்ள இல்ல வெளிய. இதில் போக முடியாது. அந்த வழி தான் போகணும். There's nothing guys.
கையில கட்டுங்க எல்லாமே. அப்பதான் எல்லாம் பிரிஞ்சு ஓட மாட்டீங்க. எந்த இது திறக்கணும்? இந்த பேய் கண்டுபிடிக்கிறது. கோஸ்ட் டியூப்பா? ரொம்ப முக்கியம் உங்களுக்கு. அது எவ்வளவு முக்கியம் தெரியுமா? ரொம்ப முக்கியம். விட்டுருங்க. கீழே பார்த்து குளிய. அதான்டா அதே போய் பார்க்குறீங்களா? நாளை பார்க்க சொல்லி கீழே இல்ல இல்ல, அது அங்க 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 மிருகம்லாம் இங்க வராது. இப்ப இருக்கனால உள்ளுக்கு போக முடியல. எப்படி போறது இதுக்குள்ள? தெரியுதா? என்ன வேணும்? 18 17 தான். என்ன கண்டுபிடிச்சிங்க? 8 7 5 8 7 5 17. என்ன பண்ணுங்க சோசியல் நேரம் கேமரால அடிச்சிருங்க. நம்ம யாரும் தெரிய வேணாம். இங்க பாரு எக்ஸ்ட்ரா போட்டுருக்கானுங்கடா. உள்ளுக்கு யாரோ எஸ்ரோ பாத்துக்கிட்டு இருக்காங்களா? அது அதான் எதுவும் கிடைக்கல. அஜய் எங்கேயும் உள்ள போக கூடாது. உள்ள நோண்டி வச்சிருக்கானுங்க போல இருக்கு. அஜய் நம்ம வெளியே இருந்து தான் எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியாது. தெரியுதா? இங்கேயும் அப்படிதான் இருக்கு. இதுலதான் நிறைய பூச்சிகள்லாம் இருக்கு. இதுனே மழைலாம் எல்லாம் கட்ட கரையான் கண்டிப்பா இருக்கும். கரையான் தான் இருக்கும் கண்டிப்பா. இந்த ரெட்ல அடி ஜோக்கா இருக்குடா. இந்த திரும்ப இடத்துல அடிக்குது காவடியா. நீ பரவாயில்ல சொகுசா போட்டிருக்க. நாங்க இதை கையில நான் லைட் அடிக்க தேவையில்ல. நான் திரும்பினா லைட் அடிக்கும். டியூப் தர டியூபா கோஸ்ட் டியூப் தர. அஜய் இது பிடிங்க. அஜய் இது பிடிங்க. இது பிடிங்க. அதையும் பிடி. I saw something. I'm looking for my son. அஜய் இது கொடுங்க. அஜய் ஒன்றும் இல்லடா. சை தெரியுதா? ஒன்றும் இல்லை. No, there's nothing in here. Nothing. In her. இல்ல அது வந்து கீழே ஏதோ கிடக்கல. அது டிடெக்ட். என்னது? ஒன்றும் இல்லடா. கிரிக்கெட் விளையாடுறதுக்கு பேட் இருக்கிறாங்க. எங்க இருக்கு? இதோ கேமரா பிடிக்கல போட்டுறாதீங்க. ஏதோ வெள்ளை சட்டையை போட்டு ஒன்று சுற்றி இருக்குன்னு சொன்னாங்க. அதை பார்க்க வரைக்கும் ஒன்றுமே இல்லை. ஆஸ்ட்ரோ போட்டு யாரோ படம் பார்த்துக்கிட்டு பில்டிங் வேணா இருக்கு. நீட்டா நேரா பாருங்க. உள்ள போய் அந்த பில்டிங் கலகலா எஸ்டோ டிக்கெட் எடுத்து அப்போ வரும் நம்மள தேடி. சரி வாங்க என்ட்ரன்ஸ் பாப்போம் எப்படி இருக்குது. गाइस இத கீழ பாருங்க. நம்ம எதிர்பார்த்தது எதுவும் நடக்க மாட்டேங்குது. இப்போ நீ என்ன எதிர்பார்க்கற? நீ எதிர்பார்க்கறது எனக்கு தெரிஞ்சாம என்ன எதிர்பார்க்கற? என்ன எதிர்பார்க்கறீங்க அஜய்? டேய் அஜய் என்ன எதிர்பார்க்கற நீ? வாட்? நான் சட்டை போட்டு வேணா உங்களுக்கு நிக்கிட்டா? நானே சட்டை கட்டிட்டு போயிடுறேன். பூமர் அப்படி சொல்லி பூமர். சார் இங்க ஒரு மூவ்மெண்ட் இல்லை சார். இந்த இடம் கோல்டா இருக்கா இல்ல வார்மா இருக்கு? No, there is no any movement here. பின்னாடி ஒரு மூவ்மெண்ட் இருக்கு. டேய் சி பார்த்தா அந்த நாய் இரடா காலோட பயந்துட்டவனா. எங்க போயிட்டு பயந்துட்டேன்? இங்க தான் இருப்பேன். எங்கும் போக மாட்டேன். முன்னாள் வந்து கண்ணால் சொக்க வைப்ப. இது இப்படி அதிருது அதிருது. ஓம் குத்தம்மா அசருது. அம்மா பயந்துட்ட போ. என்னது? ஃப்ளவர்ல கண்ணு லைட் அடிச்சு சொன்னீங்க. கண்ணு லைட் அப்படியே பளிச்சுன்னு தெரியுது. गाइस இங்க வாங்க. கீழே பார்த்து நடங்க ஆச்சு. நீங்க இதோ பெரிய புக்கெல்லாம் கீழே விழுந்து கிடக்குது. நீ ஒன்றும் பண்ண வேணாம். இங்கெல்லாம் போடக்கூடாது. ஸோ கேஸ் இப்போ வந்து நாங்கள் ஒரு வீட்டுக்கு போயிட்டு வந்தோம். அந்த வீட்டில் எங்களுக்கு எந்த மாதிரியோ ஃபீலும் இல்லை. அங்கே வந்து நம்ம உள்ளே போகக்கூடாதுன்ட்டு அதை வந்து அண்டர் கிரவுண்டில் நோண்டி வச்சுருக்காங்க. நம்ம நடக்கவே கூடாத மாதிரி. ஸோ நம்ம வெளியே இருந்து தான் இந்த வீடெல்லாம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். ஸோ கீழே இன்னொரு வீடு இருக்குது. அந்த வீடு போய் பார்க்கலாம். அங்கே என்ன இருக்குன்னு போய் பார்க்கலாம். நல்லா பார்த்து விட்றா. குழி ஏதாச்சும் விட்றா போகிறான். இல்லை புரியல. அங்கே ஒரு குழி இருந்துச்சு பார்த்து அதான் கலர் திறந்துங்க வெட்ட. ஏன் ராத்திரில நம்ம வந்து வீட்டுக்குள்ள போனாக்கா வந்து ஃபீலிங்ஸ் வாட்டர் பாட்டில். ஏன்னாக்கா நம்ம வெளிச்சத்துல வந்து மனசனை பார்த்து ராத்திரில நம்ம
இருட்டில் பீச் பேக்கில் இருக்கும் போது நம்ம கண்ணு வந்து அங்கே ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கிற மாதிரியே ஃபில்அப் பண்ணிடும். ஆமாம், ஆப்ஜெக்ட் என்னமோ நம்மள தவிர்த்து என்னமோ இருக்கிற மாதிரி இது காமன். ஸோ அதை ஃபில்அப் பண்ணும்போது எதுவுமே இல்லைன்னு நம்ம மனசுக்கு தெரியும். ஆனால் கண்ணு அங்கே இருக்குன்னு சொல்லும் போது அங்கே தான் பேர் வரும். இதுதான் இங்கே நடக்குது. ரைட் தரேன், கை வச்சு சும்மா இருக்குண்ணா அது சரியா. ஸோ மேலே எங்களுக்கு ஒன்றும் கிடைக்கல. இப்போ கீழே வந்திருக்கோம். எங்கேயாவது இப்படி போகலாம். என்னன்னா காய்ஸ், நீங்கள் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எதுக்கு எல்லாத்தையும் தோண்டி வச்சிருக்கானுங்கன்னு தெரியல. வந்துட்டு இவனுங்க தேவையில்லாத விஷயம் செய்கிறானுங்களா என்னன்னு கூட தெரியல. எல்லா விஷயம் வீடும் இங்கே தோண்டி வச்சிருக்காங்க. உங்கள் டார்ச் லைட் அடிங்க. அது என்னது அது? என்னமோ ஓடுது. நாயா? நாய். டேய் போங்கடே. ஏன்னா உள்ளுக்கு போகக்கூடாதுன்ட்டு தோண்டி வச்சிருக்காங்களா, ஏன்னா இளவுன்னு தெரில. ஓகே ரைட்டு. எல்லா வீடும் எதிர்பார்த்த மாதிரி இதுலேயும் கை வச்சு இதுலேயும் தோண்டி தான் வச்சிருக்காங்க. தெரிகிறதா? இது வந்து இதுதான்டா. எல்லா வீடும் தோண்டி தானே போடுறோம். இது வந்து வெள்ளாக்கார வீடு தான். எப்படி சொல்கிறேன்? ஏன்னா வீடு டிசைன் அப்படி இருக்குல்ல. வீடு என்ன சொல்லி வெள்ளையா இருக்குல்ல. ஜோக் இல்ல இல்லையா? இதெல்லாம் அந்த காலத்தில் அப்படியே விட்டுட்டு போயிட்டாங்க. கொஞ்சம் படத்தில் வர வீடு மாதிரியே இருக்காது. ஆமாம். ஸோ கைஸ், இங்கே வந்து முக்கியத்துவங்குள்ள பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அபாண்டன்ட் வீடு வந்து நிறையா இருக்கு. எதுனாலனா முன்னாடி காலத்தில் வந்து இங்கே வந்துட்டு லேண்ட்ஸ்லைட் அது ஒரு மெயின் ப்ராப்ளம். அப்புறம் வந்து நிறையா சூசைட், நிறைய டெத்து இந்த இடத்துல நடந்திருக்கு. ஸோ அதனாலே வந்து நிறைய பேர் இங்கேருந்து வந்துட்டு வேறு இடத்துக்கு பிண்டாகி ஷிஃப்ட் ஆகி போயிட்டாங்க. அதனால இங்கே நிறையா வீடு வந்துட்டு இப்படி தான் எம்டியாக மோசமாக இருக்கு. இப்போ நம்மளுக்கு எதுவுமே இல்லைன்னு வச்சுக்கேன், வாழ்க்கையில் வீடு தங்குறதுக்கு வீடு எதுவுமே இல்லைன்னு வச்சுக்கேன், இந்த மாதிரி வீட்டுக்குலாம் நீ பயந்துக்கிட்டு இருந்தா செய்ய முடியாது. வந்து தங்குறதுக்கு இடம் இல்லை, இல்லை உன பயத்தை வர வச்சுக்கிட்டு இருந்தாக்க நீ என்ன பண்ணுவேன்? நாம வந்து தங்கிட்டு போகிறது தானே. என்னடா ரிஃப்ளெக்ஷன் அடிக்குதா? ஆமாம் அடிக்குது. காய்ஸ், இங்கே யார் தங்குறாங்களோ இல்லையோ, இந்த ட்ரக்ஸ் அடிக்கிறவங்க எல்லாத்துக்கும் அங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக ஒரு மினரல் வாட்டர் பிடிச்சி வச்சுருக்கீங்க. ஆமாம், மேபி அதனால கூட இங்கே வந்து உள்ளே போகக்கூடாத மாதிரி எல்லாத்தையும் தோண்டி வச்சுருந்துருக்கலாம். எஸ், வாய்ப்புகள் இருக்கு. எல்லாம் போரையை போட்டு வெளியே படுத்துப்பானுங்க. எப்படி நடந்து வருவானுங்க? கீழே குழியில் உள்ளெல்லாம் போகல, அதான் தோண்டி வச்சிருக்காங்களே. ஆனா பாக்குறதுக்கு பயங்கரமா தானே இருக்கு. பாரு இந்த ஏங்கல்ல பாரு இதுடா. காடி வேற ஸ்டார்ட்ல இருக்கு. தங்குறதுக்கு வீட்டுல காடி கிடைச்சா எடுத்து ஓடிட வேண்டாம். காடி சாட்டு எங்க இருக்கா போறா? आज टॉर्च लाइट குஷ்னிடா கிச்சனா கிச்சன். ஓகே, இதை யாராச்சும் பிடிங்க விடுண்ணா. இது கரெக்டாக என்னோட ஃபோனில் ஃபாலோ பண்ணுற மாதிரி பண்ணுங்க. கீழே பார்த்து ஆணிங்க என்ன லோக்கா இருக்கு இந்த மாதிரி. நான் ஒரு டைம் போக நினைக்கிறேன், எதுவும் தான் தடுக்கிறேன். ஏதாச்சும் இருக்கா, மூவ்மெண்ட் இருக்கா, தெரியுதா? You can't feel anything brother, nothing right? It's cause நெகட்டிவ் வைப் வச்சிருக்கா காட்டு. அது உனக்கு எது நெகட்டிவ் வைப் இருக்கா? இல்லை நத்திங். Let's go. சரி வெளியே போவோம். காடி போய் பார்ப்போம். ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லையா? நத்திங். சத்தம் கிடைச்சி நான் காடி எடுக்க சத்தமா? இப்போ வந்துட்டு என்னன்னா, நான் சர்ச் பண்ணி பார்த்ததில் நிறைய பேர் வந்துட்டு இங்கே வந்துட்டு பேரநார்மல் ஆக்டிவிட்டி வந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்குலாம் வந்து இங்கே வந்து என்ன நம்பிக்கைன்னா, இந்த இடத்துல வந்துட்டு அது PONTIANAK ஆமாம் நாக் தியானாக் அது இருக்குன்னு. நானும் அந்த ஆசையில் தான் வந்தாச்சு.
ஆனால் நம்மளுக்கு ஒன்றும் கிடைக்கல. என்ன கிடச்சிச்சு? இதெல்லாம் உடச்சு போட்டு இங்க மேல இருக்குடா. என்னடா இருக்கு? படி இருக்கு. அது இங்க பாரு, மேல மணி இருக்குடா. படி நடக்கிற இருக்கு. மாதிரி சத்தம் கேட்கல. உள்ள முடியாது. உள்ளுக்கா சத்தம் கேட்டுச்சு? இல்ல, உள்ளுக்கு தான் சத்தம் கேட்ட மாதிரி இருந்துச்சு. அது அங்கதான் டார்ச் லைட் அடிச்சாங்க, பட்டாசு அடிக்கிறாங்க உங்களுக்கு. உங்களுக்கு ஏதாவது தெரியுதா? இந்த இடத்துல இந்த இடம் மட்டும் கொஞ்சம் சுத்தமா இருக்கு. இந்த இடம் மட்டும் சுத்தமா இருக்கு. ஏஜி ஏன் திமிங்கலாம் இந்த ஏரியா மட்டும் கொஞ்சம் சுத்தமா இருக்கு. ஏன் பாய் போட்டு படுக்கணும்ல? அதுக்குன்னு சில பேர் கம்யூனிட்டி இருக்கானுங்களே. காடி லைட்டு தான், காடி லைட். ஆனா ஆஞ்சி எடுத்துட்டானுங்க எல்லாத்தையும். ஒயரோட மேல அந்த பிவிசி இருக்கு, ஆனா உள்ளுக்கு ஒயர் இல்ல. எல்லாம் ஜலான். ஏதோ ஆராய்ச்சி படிக்கிட்டு இருக்காரு. என்ன பண்ணிருக்கா? என்ன தெரிகிறது? படி கண்டிப்பா இருக்கணும்டா. மேல போற இல்ல, மேல இல்லையா? அஜய் இதெல்லாம் எந்த காலத்து வீடு அஜய்? இங்கெல்லாம் வந்து படிக்கட்டு இருக்காது, ஏணி தான் இருக்கும். இது உயரமா இருக்கும் போல இருக்கு. ஏணி தான் இருக்கும். அது இல்ல, படி எல்லாமே கட்டல செஞ்சிருப்பாங்கடா. ஆமா, துரு புடிச்சு எல்லாம் உளுந்துருக்கும்டா. மழை பெய்யறதுக்கு எல்லாமே அந்த கரையானது, அதை அடிச்சு எல்லாம் உடஞ்சு விழுந்துருக்கு. இந்த கீழே இருக்கிற இந்த இதெல்லாம் ஏன் உடஞ்சிருக்கு? எல்லாம் கட்ட. ஆமா, அதனால எல்லாம் உடஞ்சு விழுந்துருச்சு. இல்ல உவே மாடி இருக்கா இல்ல? இவனுங்க உயிரே உயரமா கட்டிருக்காங்களான்னு தெரியல. எனக்கு என்ன மாடி இருக்கு. இருக்கும், மேபி இருக்கும்டா. சரி பாப்போம், எங்க இருந்து பாப்போம். மாடி இருக்குடா. மேல டார்ச் அடிங்க. ஆமா, மேல மாடி இருக்கு. ஆனா என்ன தான் உடச்சானுங்களா? அது எப்படி மேல மாடி? இங்க வா, இங்க வா, இங்க தெரிஞ்சிடும். இப்படி பார்த்தாக்கா அந்த ஒயர் எவ்வளவு தூரம் தெரிஞ்சிடும். இல்ல மாடி இருக்கு, மாடி இருக்கு, மாடி இருக்கு. இல்ல இல்ல மாடி இருக்குடா. மாடி இல்ல போறடா. இல்லடா, அது என்னடா மாடி இல்ல, உடைஞ்சிருச்சு. அது என்ன தெரியுமாடா? இது திறக்குறதுடா. இப்படி இப்படி திறந்தாக்கா ஏனி கீழே விழுவுமே படத்துலாம். அந்த மாதிரி வச்சிருக்கானுங்க. அதோ ஒரு மேல பாத்துட்டேன். எங்கடா? ஆமா, மேல போனா ரெட் டோர் இருக்குமா, அங்க போயிட்டு அந்த குளத்துல மாட்டிப்போம். இது குடிச்சிடும் நம்ம தேவையில்லாம. கனவளத்துல மாட்டி விட்டுருவோம். கனவளத்துல மாட்டி விட்டு நான் எங்க அப்பா கூப்பிடலாம் பார்த்தா எங்க அப்பா உள்ள யாரு கை நேப்பாங்க. வெரி குட். ஏதோ கௌசத்ரா விட்டுற நாயா அது? நாய்தான்டா. நிறையவா? இல்ல இல்ல, 2 நாய் தான் போறடா. எம்மாடி கொஞ்ச நேரம் காட்டுறதுக்கு. எப்பா சத்தா கேடு. அது ஒண்ணாம் ஸ்கூல்ல மறந்துடா. அது எப்படி வந்துச்சு தெரியுமா? ஒரு மாடே அடிச்சுட்டு வர மாதிரி இருந்துச்சு. முதல்ல லைட் அடிச்சு பார்த்தேன், சத்தம் வேகமா வந்துருச்சு. கிலோ ஒண்ணு இல்ல காய்ஸ், லைட்டா கிலோகிராம். அது வீடியோல மாட்டல இங்க நின்னுகிட்டு இருந்தோம். இந்த சைடு இங்க ஷார்ட்டா எப்படி காட்டுறது? எப்படி ஷாப் ஆகுது? அடிக்கிட்டா நீட்டாங்க. இங்க நின்னுகிட்டு இருந்தோமா? நாங்க நின்னுகிட்டு இருந்தோமா? நான் லைட் கட்டாய். ஓகே, இந்த இடத்துல நின்னுகிட்டு இருந்தோம். இந்த இடத்துல இருந்து சத்தம் சுற்றியோட புரியுது சத்தம் அடிச்சா எல்லாருமே 1 கிலோ எடுத்துட்டு. அப்பதான் தெரியுது அது என்ன நாய். இது அப்பதான் நாய் நினைச்சிட்டு. அப்பதான் நாய் உள்ள காட்டுக்குள்ள ஏதோ வந்து காட்டுக்குள்ள. ஆனா உண்மையாவே தடப்பட்டான்னு தான் கேட்டுச்சு காட்டுல. அதெல்லாம் கொண்டியா சேஃப்டி தான். என்னடா ஏதோ பூச்சி. சாத்தி தொலையண்டா. ஏதோ பூச்சி. ஏதோ காட்டு பூச்சி தான் உள்ள பூந்துச்சு. நீ சாத்தி தொலை. மேல தானே இருக்கு. இத பாக்குறேன். தட்டி விடுங்க. இருக்கு தெரியலையாடா. இப்ப வேற கண்ணு தொட்டு எனக்கு உயிரை வாங்குறான். இல்ல இல்ல, இதுல சட்டை எடுங்க. இதுதான்
இருடா நீ பதறாதடா இருடா ஏய் மின்னுக்கு காய் போடுறதா காடியை பாசால இறக்கிடுவேன் வேற பட்ட அடுத்த தாக்கு பிள்ளை இருடா அவங்க பொறுத்துக்கு இருக்கு போயா சின்ன வந்துச்சு காட்டு பூச்சி உள்ள போகுது கர்ப்ப பூச்சி நினைக்கிறேன் பேசாம எங்க வெளிச்சத்துல இருக்கு நானே இறங்கிறோம் வந்துருச்சு சீக்கிரம் போங்க இடம் வந்துருச்சுடா கொலை பண்ணிடுவோம் மெயின் ரோட்டுக்கு யார் எடுக்க சொன்னது நல்ல வேலை ஐம் சேஃப் சேஃப் ஜோன் ஓகே திறந்து விடுறானே ஏய் திறந்து விட்டேன்டா போடா என்னடா பூச்சி வந்துச்சு காட்டு பூச்சா அங்கதான் இருக்குமா காட்டு பூச்சி ஆல்டோ